Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது டே 3 இன் ஊட்டி. ஸோ இன்னைக்கு 3rd டே அண்ட் இன்னைக்கு நம்ம கிளம்புறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து கிளம்ப முடிச்சல ஒரு சின்ன எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனோ இல்லை எந்த ஒரு வெக்கேஷனோ முடிய முடிச்சல கஷ்டமாக இருக்கும். பொதுவாக அந்த வெக்கேஷன் முடியுது, அதுக்கப்புறம் ரொட்டீன் லைஃப் ஆரம்பிக்குமேன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு வெக்கேஷன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப எதை நினச்சி பயமாக இருக்குன்னா சம்மரை நினச்சி பயமாக இருக்குது. பிகாஸ் இங்கே இந்த கூல் வெதரில் இருந்துட்டு திருப்பி கோயம்புத்தூரில் போய் அந்த வெதரில் இருக்கணுமான்னு சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனஸ்ட்லி அவ்வளோ வெயில் நினைக்கல. என்னடா நீ இத்தனை வருஷம் இந்தியாவில் தானே இருந்தால் இத்தனை வருஷம் சம்மர்லாம் பார்க்க தானே செஞ்சு நீங்கள் நினைக்கலாம். பட் எல்லா சம்மரை விட இந்த சம்மர் ரொம்பவே வஸ்ட்டாக இருக்குது. என்னென்னா தூங்க முடிச்சல, நைட்டு தூங்க முடிச்சல, படுத்தா காலையில் எந்திரிக்க முடிச்சல, தலையெல்லாம் எனக்கு ஈரமாகி இங்கே நெக்கெல்லாம் ஈரமாகி அப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. மேபி என்னுடைய பாடி அப்படி மாறிடுச்சா இல்லைன்னா வெதர் தான் இந்த டைம் ரொம்ப வஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு தெரியல. பட் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கே இவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு கீழே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷனில் போய் தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டே, நம்ம கோயம்புத்தூர் போயே ஆகணும். ஸோ இப்போ கிளம்பணும். ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு காலையில் எழும்பி உட்காந்துருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் மட்டும்தான், ஃபேஸில் ஒரு மேக்கப் ஒரு பவுடர் ஒன்றுமே இல்லை. வரமிச்சில் ஒரு சின்ன பேக் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நீங்கள் விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த அடிஷ்னலாக வாங்கின சாக்லேட்ஸ் ஒர்க்கில் வைக்க முடியாது. இந்த அடிஷ்னலாக வாங்கின எல்லாத்தையும் தான் காரில் ஷிப் பண்ணி வைக்கணும். ஸோ அது பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு காஃபி டீ, ஃபஸ்ட்டு காஃபியும் டீயும் குடிச்சிட்டு, நான் காஃபி அவங்க டீ குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ கிளம்பும் காஃபி குடிக்க. நன்றி. மேலே இந்த ஜாக்கெட் குளிர் உனக்கு குளிர் தான் புஜோ, வாய்ப்பே இல்லை. இந்த அண்ணா வேற பக்கத்தில் நின்று எல்லா ஐட்டமும் சொல்கிறாரு. ஏன் அண்ணா காஃபி நல்லா இருக்கு, ஆனால் பால் ஆடாக இருக்கு. கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் டாட்டா பை பை டு ஊட்டி. கஷ்டமாக இருக்கா? இருக்கும். அங்கே நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க எல்லோரும், புரியுமா? ஃபைனல் செக் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு, இதுக்கப்புறம் என்ன இப்போவுமே பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இது நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டல் ரூமில் தான் இருக்குது. இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறேன். எல்லாம் அந்த சைடு சன்லைட் பார்த்து வளர்ந்துருக்கு. இங்கே இந்த ஷெட் இருக்கும், அந்த ஷெட்னால வெயில் படாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பக்கமாக வளர்ந்துட்டுருக்கு. டே ஒரு லெமன் டீ குடிக்கலாம். கஷ்டமா இருக்கு. எனக்கு ட்ராவல் டைமில் ஹில் இறங்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இம்லி மிட்டாய். அதுக்கப்புறமா பேக் சீட்க்கு வந்தது காரணம் அதுதான். 2 கிலோ எடுத்து வச்சுட்டு படுத்துட வேண்டியதான் கொஞ்ச நேரத்தில். அப்போ தான் சேஃபாக ஹில்லேருந்து இறங்க முடியும். One and a half hours hill drive. ஸோ ஹில் ட்ரைவ் முடிச்சுட்டு கீழே வந்திருக்கோம். வெயில் கண் திறக்க முடியாத அளவுக்கு வெயிலாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஆனந்த பவன் உண்டு, A to B. இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு இங்கே தான் A to Bயில் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பணும். ஸோ அதே இன்றைக்கும். ஸோ வெயில் காந்துதான் கரெக்டாக 1.5 hours ஆச்சு ஹில்லேருந்து இறங்கி இங்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு கிளம்புவோம். நானும் எதுவும் சாப்பிடாம தான் வந்தேன். தேங்க்ஃபுல்லி ஒன்றும் நடக்கலை, சேஃபாக வந்தாச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வரேண்ணா. இன்னும் 10 minutes மீல்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்காக வெயிட்டிங். விஜு
இவங்க டிரைவிங்க்கு நிகர் இவங்க தான். வந்தோம், மற்ற யாரும் ட்ரைவ் பண்ணியிருந்தா வேறு மாதிரி ஆயிருந்துருக்கும். இன்றைக்கி அவங்க அங்கே போய் சேஃபாக இங்கே ரீச் ஆயாச்சு. சாம்பார் சாதமாக தயிர் சாதமாக என்ன கேட்குறேன் போகிற வழியில் எதாவது ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். தூக்கம் வருது, ஆனால் வீட்டுக்கு போனோடனே ரிசப்ஷனுக்கு கிளம்பணும். தூங்கினா முடிஞ்சு. ஆனால் இன்னைக்கு கேமராவில் ஃபேஸ் நல்லா இருக்கு. பசிக்குது சொல்லிட்டாரா? ஏன்னா இந்த ட்ராவல் பயத்துலேயே நான் காலையில் சாப்பிடல. பருப்பு பொடி பார்த்து அங்கிள். தேங்க்யூ. பாயாசம், ரசம். எனக்கு பிடிச்ச ஐட்டம் எது தெரியுமா? இதுதான். எஸ், சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிட்லான்னு காத்துட்ருக்குறேன். பாதாம் அல்வா வாங்குவோம்மா? 100 கிராம்ஸ் போதும்ல? இல்லை மைசூர் பாக் வேணுமா? ஓ, அப்போ எனக்காகனா வேண்டாம், விடு. சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. நான் வெயில் இருக்கே அப்பா, முடியல. தெரியுதா? கண்ணு கூசுது எனக்கு. போட்டாச்சே. வெல்கம் கோயம்புத்தூர். இன்னும் 43 minutes. ஹோட்டல் அண்ணாச்சி. நல்ல டிராஃபிக், ஃபுல்லாக ஆரஞ்சாக தான் இருக்கு. Hello everyone, I'm back. So we reached safely here in Coimbatore. So இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும். I don't know why we are so busy today. பிஸியாக இருக்கிறதுனால தான், பட் நாங்கள் ரொம்பவே பிஸியாக இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் தட்ஸ் ஓகே. அண்ட் ட்ரைவ் நல்லா இருந்தது. டெம்பரேச்சர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16, 17, 18 அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இங்கே சடனாக 37, 38, 39 வரமிச்சில் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, நம்ம இப்போ கிளம்புறோம். நான் ஃபேன் இல்லாமல் இருந்து விலாக் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் ரிசப்ஷனுக்குள்ள அவுட்ஃபிட் அதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டேன். இப்போ குவிக்லி ரெடியாக ஆரம்பிக்கணும். அண்ட் அதை இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. அது மோஸ்ட் ப்ராபப்ளி செப்பரேட் விலாகாக தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விலாக் ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.